வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற 4ஆம் தேதி மயிலாப்பூரில் பிரச்சாரம் செய்ய உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி முதற்கட்டமாக 3,32,231 அலுவலர்களுக்கு தேர்தல் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 82 லட்சம் ரூபாய் வரி பாக்கி புகாரில் ஜெயலலிதா அவர்களின் ஹைதராபாத் இல்லத்தை ஹைதராபாத் மாநகராட்சி நிர்வாகம் முடக்கியது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,09,360 ரூபாயாகவும் 1 கிராம் 13,670 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு இன்று ரேஷன் கடைகள் இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காப்பீட்டுதாரர்கள் தங்கள் காப்பீட்டு கட்டணங்களை செலுத்தும் வகையில் நாடு முழுவதும் உள்ள இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தின் கிளைகள் இன்று திறந்திருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று திருவாரூரில் தேர்தல் பரப்புரையை தொடங்குகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களின் தரப்பில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தவேக தலைவர் விஜய் அவர்களிடம் 404 கோடியில் அசையும் சொத்துக்கள் உள்ளது என்று பெரம்பூர் தொகுதியில் விஜய் அவர்கள் தாக்கல் செய்துள்ள வேட்புமனுவில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ சி-டெட் 2026 தேர்வு முடிவுகள் வெளியானது. ஐபிஎல் 2026 சீசன் அசாமில் நேற்று நடந்த லீக் போட்டியில் RR அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் சிஎஸ்கே அணியை வீழ்த்தியது. காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழ்நாட்டில் இதுவரை மொத்தமாக 296 கோடி ரூபாய் பணம் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக 2 நாள் பயணமாக கேரளா வருகை தர உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியானது. தவேக தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்பாளர் பட்டியலை சசிகலா அவர்கள் வெளியிட்டுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தார். எரிசக்தி தட்டுப்பாட்டை தவிர்க்க அவசரகால நடவடிக்கையாக அடுத்த 60 நாட்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் மீண்டும் மண்ணெண்ணெய் வழங்க ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து மேலும் 2 LPG கப்பல்கள் இந்தியா நோக்கி பயணித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு இடையே கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் சவுதி அரேபிய இளவரசர் பேச்சுவார்த்தை நடத்தினார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை திமுக நேற்று வெளியிட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது. தவேக தலைவர் விஜய் அவர்கள் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலுக்கு இன்று முதன்முறையாக QR கோடு முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை முகப்பேறு கோல்டன் காலனியின் 3வது குறுக்கு தெருவில் உள்ள வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 1,22 லட்சம் ரூபாய் பணம் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. NDA கூட்டணியில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சிக்கு திருவிக நகர் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தின் 294 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட காங்கிரஸ் கட்சி முடிவு செய்துள்ளது. சென்னை திருவிக நகரில் அதிமுகவின் சின்னத்தில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் பொற்குடி அவர்கள் போட்டியிடுகிறார். உத்தரப்பிரதேசத்தின் நொய்டா சர்வதேச விமான நிலையத்தின் முதல் கட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தார். தேமுதிக போட்டியிடும் 10 தொகுதிகளின் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்யும் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக வேட்பாளர் பட்டியலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். போடி தொகுதியில் திமுக வேட்பாளராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார். ஐரோப்பாவின் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் வட அமெரிக்க நாடுகளில் இன்று அதிகாலை கோடைக்கால நேரமாற்றம் இடம்பெற உள்ளது. தருமபுரி நகராட்சியில் 82 கோடியில் 2ஆம் கட்ட பாதாள சாக்கடை திட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நெல்லை தூத்துக்குடி மாவட்ட பள்ளி கல்லூரிகளின் NCC மாணவர்கள் 300 பேருக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெற்றது. 25 ஆண்டுகளில் முதல் முறையாக தனது தங்க இருப்பை ரஷ்யா விற்க தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை விடப்பட உள்ள நிலையில் ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தின் இளம் பிரதமராக பாலேந்திர ஷா பாலன் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார். MBBS தேர்வுகளை நடத்தும் பணிகளில் ஈடுபட்டுள்ள பேராசிரியர்களுக்கான படிகளை உயர்த்தி வழங்குமாறு அரசு மருத்துவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். QS சர்வதேச பல்கலைக்கழகங்களின் பாடப்பிரிவு தரவரிசை பட்டியலில் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப பிரிவில் VIT பல்கலைக்கழகம் உலக அளவில் 119வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவை முன்னிட்டு ஏப்ரல் 23ஆம் தேதி பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் ஈரான் போர் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் அதன் பாதிப்புகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாநில முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக நேற்று ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாட்டில் மேற்கண்ட இந்த 4 மாவட்ட SP-க்களை இடமாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களின் பட்டியல் இன்று இறுதி செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக சார்பில் தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் 2ஆம் கட்ட வேட்பாளர்களுக்கான பட்டியலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ளார். அமெரிக்க வரலாற்றில் முதன்முறையாக அந்நாட்டின் கரன்சி நோட்டில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் கையெழுத்திடும் புதிய நடைமுறை அமலுக்கு வருகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது. அனைத்து மாநிலங்களுக்கும் கூடுதலாக 20% வணிக சிலிண்டர்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. எரிபொருள் தட்டுப்பாட்டின் காரணமாக இந்தியாவில் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்பது வதந்தி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை அசோக் நகரில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் 77 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. திருத்துறைப்பூண்டியில் 7 கோடியில் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணி 80% நிறைவடைந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா உட்பட 5 நாடுகளுக்கு ஹார்முஸ் நீரிணையை ஈரான் திறந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. IPL 2026 2ஆம் கட்ட போட்டிக்கான அட்டவணையை BCCI வெளியிட்டுள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் வலி நிவாரணி உட்பட 1000க்கும் மேற்பட்ட மருந்துகளின் விலை அதிகரிக்க உள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.